இன்னைக்கு எந்த சின்ன பிள்ளைங்களோட கையில் பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் தான். எதை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுமே நமக்கே புரியல. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எதை போட்டு காண்பிக்கணுன்றது நமக்கு தெரியாததுனால அதை அப்படியே விட்டுடுறோம். இன்னைக்கு சின்ன வயசுல பிள்ளைகளோட பிஞ்சு மனசுல நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் பின்னாடி அப்படியே கனி கொடுக்கும். நல்ல விதையை விதைச்சோம்னா நல்ல கனிகளை கொடுக்கும். தீமை தரக்கூடிய விதையை விதைச்சோம்னா கெட்ட கனிகளை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல விதையை விதைக்க வேண்டிய முழு கடமையும் நம்மளை சார்ந்ததுங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சில யூடியூப் சேனல் மற்றும் ஆப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை உங்களோட சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு காண்பீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களுடைய மனசில் நல்ல விதையை விதைக்க முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். 1 சூப்பர் புக். இது பல மொழிகளில் இருக்கிறது. இது சின்ன பிள்ளைங்க சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். என் கர்த்தர் பலவீனமானவர் கிடையாது. அடுத்ததா தமிழ் பைபிள் ஸ்கூல். இதுலயும் பிள்ளைங்களுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. இதுலயும் பைபிளில் உள்ள சின்ன சம்பவங்கள், உவமைகள் அனிமேஷனோட நமக்கு சொல்லியிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ரம்யாவும் பிரியாவும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஜாலியா டூர் போனாங்க. ஹாப்பி 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 ஹாப்பி. நெக்ஸ்ட் பைபிள் கிட்ஸ் ஃபார் தமிழ். இது சூப்பரான ஆப்புங்க. இதுல பைபிள் ஸ்டோரிஸை கேம்ஸ் மற்றும் அனிமேஷனோட சேர்த்து ஏசப்பாவோட அன்பை சூப்பரா சிம்பிளா சொல்லியிருக்காங்க. ஆதாம் ஏவாளோடு உங்கள் குழந்தைகள் தோட்டத்தில் உலா சென்றால் எப்படி இருக்கும்? அல்லது இயேசு பிறந்த அந்த இரவில் பெத்லஹேமிற்கு பிரயாணம் செய்தால் எப்படி இருக்கும்? பைபிள் ஆப்பை சந்தியுங்கள். இது குழந்தைகளுக்கானது. சிறுவர் பைபிள் ஆப். ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரியில வரும் ஜாலி டைம் அப்படின்ற ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களுடைய ப்ரேயர் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்போதான் அந்த புலி யோசித்து தான் பேசாம நம்ம அவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளும் காட்டுக்கு போயிருக்கலாம். சிஎம் டிவி தமிழ் கிறிஸ்டியன் மூவிஸ் 8 வயசுக்கு மேலே உங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு காமிச்சிங்கன்னா இதில் பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் தமிழில் நல்ல படமாக இருக்குது. இதெல்லாம் யாரோட கல்லறை? பாகால் தீர்க்கதரிசிகளோடது ராஜா. அவங்களோட எலும்புகளை எல்லாம் எடுத்து யெரொபெயாம் கட்டின பலிபீடத்துல எரிச்சிருங்க. அப்புறம் அதை இடிச்சு தள்ளுங்க. லாஸ்ட்டாக கில்கால் ப்ரேயர் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரிஸ். இதில் கதை சொல்லலாமா அப்படின்ற பிளேலிஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைகள் இருக்குது. இதையும் நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு காண்பிக்கலாம். ஹலோ குட்டீஸ், உங்களை பார்க்குறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்காக நான் அவங்க முன்னாடி வந்திருக்கிறேன். கதைக்கு போகலாமா? சர்க்குணம்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா மதுரையில் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து